வணக்கம். தூண்டில் மீனவன் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஆனால் அதாவது யங் பிளட், அதாவது எப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் துடிப்பு. யங் பிளட்டுன்னா நான் வந்து உடனே வந்து ஒரு இப்போ 25 வயசு, 22 வயசு, 18 வயசு அப்படிலாம் கேட்கல. வயசு இல்லை, யங் பிளட்டுங்கிறதுக்கானது வயசு கிடையாது. அந்த மனதளவில் யங் பிளட்டாக இருக்கணும். அதாவது அந்த ஆக்டிவ் இருக்கணும், அந்த அக்ரெசிவ் இருக்கணும், அந்த எப்படி சொல்கிறது, அந்த அதாவது வந்து ஒரு துடிப்பு இருக்கணும், இறங்கி எதையும் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி உள்ள நபர்களை அதான் அந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க. பட் ஆனால் அவங்கள்ட்ட தொழில் செய்ய முதலீடு போடுங்கன்னா முதலீடு இருக்காது அவங்களுக்கு. அப்போது முதலீடு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இறங்கி செய்ய எதையும் விரும்புறதில்லை. வரும்போதே எப்படி திரும்ப கேட்குறாங்க, எனக்கு வந்து இதை செய்ய முடியாது, நான் அதை செய்ய முடியாது, நான் இதை செய்ய முடியாது, ஆனால் எனக்கு வருமானம் வரணும் அப்படின்றாங்க. முடியாது. அதாவது அந்த கேட்டகரியே இருக்குது, அது வேறு. அவங்களாம் இன்வெஸ்டராக இருந்துக்கணும், பணத்தை மட்டும் போடணும். அப்போது நிர்வகிக்க வேலைக்கு ஆள் போடணும். இப்போ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் வந்து ஒரு சாதாரண குடிசை தொழில் மாதிரி செய்கிறவங்க. அதை இன்றைக்கி நாங்கள் வந்து ஒன்று கூடி தேரை இழுக்க ட்ரை பண்ணுறோம். அந்த தேரை ஜெகஜோதியாக இழுத்து கொண்டு வந்து ஊர் நகர்வலம் வந்து கொண்டு வந்து நிறுத்துறது எல்லாரோட பொறுப்பும் அதில். அப்போது அந்த பசியை அறிஞ்சவன் இருக்கான் தெரியுமா? பசி அறிந்தவன், வறுமையை உணர்ந்தவன், வறுமையில் தவிப்பவன். இன்னைக்கு வறுமை வந்து என்னென்ன ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு சிலர் கடுமையான வறுமை. ஆனால் யாருக்கு அந்த வறுமை தெரியறதில்லை அப்படின்னாக்கா, நம்ம படக்க வேலைக்கு போவோம், 1000 கம்பெனியில் வேலை இருக்குது, இந்த மாதம் இங்கே, அந்த மாதம் அடுத்த மாதம் அங்கே, அடுத்த மாதம் இங்கே, எப்படி இருந்தாலும் நம்ம போனதுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், வேலை செஞ்சால் என்ன செய்யாட்டி என்ன அப்படின்னு நினைக்கிற ஒரு சில வறுமைகள் இருக்குது. சரிங்களா? ஆனால் எதையாவது ஒன்றத்தை முழுசாக கற்றுக்கணும், எதையாவது ஒன்றத்தில் நம்ம அச்சீவ் பண்ணணும், எப்படியாவது ஒரு ஸ்டடி பண்ணிடணும், எப்படியாவது நம்ம குடும்பம் இழந்த கௌரவத்தை காப்பாற்றிடணும், நம்ம எப்படி வாழ்ந்த குடும்பம் நம்ம இப்போ நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம எப்படியாவது நின்றுடணும் அப்படின்னு நினச்சி தவிக்கிறாங்க பாருங்க. அந்த வறுமையான நபர்கள் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு திரும்பவும் சொல்லுங்கள், முதலீடெல்லாம் கிடையாதுங்க, உழைக்கணுன்ற எண்ணம் இருந்தால் போதும். சரிங்களா? எண்ணம்னா எல்லாருக்கும் தான் இருக்கும், அதில் இறங்க தயாராக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா எங்களுக்கு அங்கங்கே முதலீடு போடுறதுக்கு கூட ஆளுங்க வந்துட்டாங்க, ஆனால் உழைக்கிறதுக்கான ஆளுங்க தான் கிடைக்க மாட்டாங்க. எப்படியெல்லாம் இருக்குது தெரியுமா உலகம்? ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு கடை சாவியை கையில் கொடுத்து இதை நடத்துங்கன்னு சொன்னால் கூட அவங்க வந்து என்னவோ அவங்கள்ட்ட நம்ம பிச்சை எடுக்க போன மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான வசதிகள் நம்ம செஞ்சு தரணும்னா மாதிரி என்னவோ. சரி விடுங்க அதெல்லாம். அதனால் தயவு செய்து உழைக்கணுங்கிற எண்ணம், நான் வறுமையில் இருக்கேன், அதாவது இதெல்லாம் யாருக்கு தெரியுமாங்க வரும்? நல்லா வாழ்ந்துக்கிட்ட குடும்பம் இருக்குது தெரியுங்களா? அந்த குடும்பத்தில் உள்ள பசங்க இருக்காங்க தெரியுங்களா? அவங்களுக்கு இந்த வழி தெரியும், அந்த பெண்களுக்கு இந்த வழி தெரியும். நம்ம வந்து சரியான வருமானம் இல்லாமல் நம்ம மற்றவங்க ஃபேமிலியை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, நம்மளை தப்பாக பேசுகிறாங்க, நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறாங்க, நம்ம இவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணுங்கிற அந்த வெறி உள்ள பெண்கள் இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி உள்ளவங்க வேணும். இதில் ஆண்கள், பெண்கள், வயது இதெல்லாம் எங்களுக்கு இது கிடையாது. ஆக்டிவ், அக்ரெசிவ், ஜெயிக்கணுங்கிற வெறி. இதில் யாருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கறதில்ல. இல்லை, நாங்கள் இதை சொல்ல மாட்டோம், யார் யாருக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஆர்வம் உள்ளவங்க ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் ஃபோனில் ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சுப்போம். அதில் நாங்கள் யாரை செலக்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அட்ரஸ் கொடுத்து நேரில் வாங்கன்னு சொல்லுவோம். இப்போ நான் இவங்களாம் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு தகுந்த பதிலை ரெடி பண்ணி பேசுவீங்க. சரிங்களா? அதனால் நாங்கள் இப்போ அதெல்லாம் எந்த கேட்டகரி உள்ளவங்கன்னு கேட்கல. விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசுங்க. ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா அந்த ஃபோனில் நாங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது இவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கணும். இது தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த தொழிலை எப்படி அமைச்சு தருவோம்னா, ஒரு ஏரியா பார்ட்னர் தான் என்னென்னா, அந்த ஏரியாவுக்கான ஏஜென்சி மாதிரி கொடுப்போம். ஏஜென்சி மாதிரி கொடுத்துட்டு, இப்போது ஒரு ஏரியாவில் ஏஜென்சி கொடுக்குறோன்னா ஏஜென்சி ஒரு 4 பேர் 5 பேருக்கு பிரித்து கொடுப்போம். ஒரு பகுதியை ஒவ்வொருத்தங்க பார்க்குற மாதிரி. அந்த 4-5 பேரையும் காலையில் ஆரம்பித்து ஏரியா அந்த எங்கெங்கே ஆர்டர் எடுக்கணும், எங்கெங்கே சப்ளை பண்ணணும் அதெல்லாம் பண்ணிடணும். அதுதான் ஏஜென்சி. கடைகளுக்கு எங்கே இந்த ஆர்டர் வருதோ அதுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 11 மணிக்கு நம்ம கடையை திறக்கணும். ஒரு கடை அத்தனை பேருக்கு கனெக்ட் பண்ணி ஒரு கடை ஒன்று வச்சு தருவோம். சரி, அந்த கடைக்கு அந்த அந்த ஏரியாவில் ஒரு ஏரியாவுக்கு 3 பேர் 4 பேர்னு போட்டிருக்கோம் பாருங்க, அந்த 4 பேருமே அந்த பார்ட்னராக போடுவோம். அவங்க 4 பேருமே ஏஜென்சியில் வர்ற வருமானம் தனியாக எடுத்துக்குவாங்க, தனித்தனியாக. இந்த கடையை அந்த 4 பேரும் கலந்து நின்று நடத்துவாங்க.
அதை எப்படி நடத்தணும் என்ன ஏதுங்கிறது அதுக்கான டெக்னிக்கல் ட்ரைனிங் ஒன்று கொடுப்போம் நாங்கள். அந்த டெக்னிக்கல் ட்ரைனிங்க்கு அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை போய் பண்ண முடியும். சரிங்களா? அவங்க அடுத்தது என்ன பண்ணணும், அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த கடையை நடத்துவாங்க. அந்த கடையில் வர்ற லாபத்தில் 35% வந்து கம்பெனிக்கும், பாக்கி 65% வந்து இந்த அங்கே இருக்கிற 4 பார்ட்னருக்கும் பிரிச்சுக்குவாங்க. ஒரு கடையை இந்த 4 பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க, ஏஜென்சி தனியாக நடத்துகிறாங்கன்னா ஏஜென்சியில் ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபாய் குறையாமல் லாபம் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த 4 பேரும் சேர்ந்து முறையாக கவனமாக இருந்து காலைல 11 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணி வரைக்கும் கடையை நடத்துனாங்க அப்படின்னா சாலிடாக ஒரு நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு லாபமாக பார்க்கலாம். மாதத்தில் குறைஞ்சது ஒரு 1 லட்ச ரூபா ஒவ்வொருத்தர் ஷேர் எடுக்கலாங்க. நாங்கள் சும்மா அவங்கள வர சொல்லி முதலீடு போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு ஆசை காட்டலை. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் கொடுத்துருப்போம், முதலீட்டாளர்கள் விருப்பம் உள்ளவங்க வரலான்னு. அவங்களாம் முதலீடு மட்டும் தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கடையை நடத்த தெரியாது, அவங்களால முடியாது. அந்த கடையை நடத்துறதுக்கு தான் உங்களை கூப்பிடுறோம், புரியுதா? அந்த முதலீடு போட்டவங்களுக்கு கூட மாதத்துக்கு 20,000 25,000 40,000 அப்படி தான் கிடைக்கும். ஆனால் உழைக்கிறவங்களுக்கு 1 லட்சம் கிடைக்கும், நீங்கள் முதலீடு போடலை. சரிங்களா? அந்த பேசிக் ட்ரைனிங் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறோம். எப்படி நடத்தணும், எப்படி பண்ணணும், எந்தெந்த ப்ராடக்ட்டை எப்படி செய்யணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், ஏரியாவை எப்படி டெவலப் பண்ணணும், இதெல்லாம் இந்த 4 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக அந்த கடையை நடத்தணும். சரிங்களா? நடத்தி கம்பெனிக்கு அன்னைக்கு அது பண்ணணும். ஏன் நாங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட மட்டுமே அந்த கடையை கொடுக்காம 4-5 பேரை சேர்ந்து நடத்த சொல்கிறோம்னா, உலகம் இன்றைக்கி அப்படி இருக்குது. ஒருத்தவங்க நல்லவங்களாக இருக்கலாம், ஒருத்தவங்க கெட்டவங்களாக இருக்கலாம். கொஞ்ச நாள் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்துட்டு நிறைய அது கொஞ்சம் ஒரு சில வேலைகள் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது 4 பேர் இருக்கும்போது 4 பேருமே கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க. அதில் ஒருத்தவங்களாவது நல்லவங்களாக இருந்து கண்டிப்பாக நடக்கிற தட்டி கேட்பாங்க, இல்லைன்னா எங்கள்கிட்ட சொல்லவும் செய்வாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பர்சனை தான் நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் நாங்கள் எடுக்கிறத 4 பேருமே நல்லா இருக்கிற மாதிரி தான் எடுக்கிறோம். ஆசை யாரை விட்டுச்சு, என்னைக்கு யார் மனசு மாறும்னு எப்படி தெரியும்? சரிங்களா? ஏன்னா நாங்களும் வந்து வெல்டுடோ கிடையாது. நாங்கள் வந்து தடுமாறி எதிர்ச்சிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட அருமையான ப்ராடக்ட் இருக்குது, நான் ஓப்பனாக சொல்லிடுறோம். அருமையான யாருக்கிட்டையுமே இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா லெவலில் யாருக்கிட்டையுமே இல்லாத ப்ராடக்ட்ஸ் நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அருமையான உணவு வகைகளை நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். அதை முறையாக கொண்டு போய் சேர்த்து அதை விற்பனை செய்கிறதுக்கு பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட முதலீடு இல்லை. அதுக்கு ஒரு சிலரோட உதவிகளை நாடி இருக்கும். அதை முறையாக செஞ்சு அதை அந்த அவுட்புட்டை எடுத்து சம்பாரித்து கொடுக்கறதுக்கு முறையான ஆட்கள் அமையலை. அதனால தான் இப்போ பார்ட்னராக கூப்பிட்ருக்கோம். சரிங்களா? இவ்வளோ தான் விஷயம். இதில் வேறு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. சரிங்களா? பெண்கள் விருப்பப்படுறவங்க வந்தால் முன்னுரிமை கொடுக்கப்படும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் குடும்பத்தோட கஷ்டம் என்னங்கிறது உணர்ந்து அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடணுங்கிறத முயற்சி பண்ணுறாங்க. பட் அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்களால ஒரு சிலரால் நேரம் ஒதுக்க முடியாதது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்க இல்லை, நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, ஒரு எல்ஐசி ஏஜென்சி எடுத்திங்கன்னா என்ன உழைப்பீங்களோ அந்த உழைப்பை இந்த கடைக்கு போடணுங்க. ஆனால் நீங்கள் அது மாதிரி அலைய வேண்டாம். கடையில் உட்காந்து கரெக்டாக அதை நிர்வாகம் பண்ணி அதை பண்ணி எந்த வித தடங்களும் இல்லாமல் கஸ்டமரோட முகம் சுளிக்காமல் கஸ்டமருக்கு இது பண்ணாமல், நாங்கள் கூட சமயத்தில் வந்து கஸ்டமருக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தடுமாறலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல கஸ்டமரையே சாட்டிஸ்ஃபைட் பண்ண வேண்டியது உங்கள் விஷயம் இது. சரிங்களா? அதுதான் உங்களுடைய வேலை, அதுதான் உங்கள் முதலீடுன்றதே அதுதான். சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணி எங்கள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் அனுப்புங்க. அடுத்த மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே சொல்கிறோம். அதை முடிச்சுட்டு ட்ரைனிங் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். அதுபடி நீங்கள்